திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ. இது ஒரு டிஜிட்டல் ஆன்லைன் மார்க்கெட்டிங். உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே இந்த ஒரு ஒர்க் பிளேஸில் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ராசாவின் ரோசாவிஸ் மக்களே. நாங்கள் கார் வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை பார்க்கிங் போட்டுட்டு சரி கவி அருவின்னு ஒரு அருவி இருந்தது, அதில் குளிக்கலான்ட்டு போனால் குட்டி குரங்களோட அட்ராசிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. காரோட டோரை திறக்கிறதுக்காக புறாண்டுது, பிக்குது, என்னென்னமோ பண்ணுது. உள்ளே போகிறதுக்கு நல்ல வழியாக யாரோட டோர் இதையும் திறக்க முடியல, எல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கற்சிற்பங்கள் நிறையா குரங்குகளை பற்றி வரைஞ்சிருந்து அதை பற்றி எழுதியிருக்காங்க. நின்று படிக்கலான்னா ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோங்களா, கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா டைம் ஆகிட்டே இருக்கும். இன்னும் மேலே போகும் டைம் ஆயிரும். இது வந்து நடுப்பகுதி தான், இன்னும் மேலே உச்சிக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும். அப்புறம் அங்கே ஏதாவது வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது கற்சிற்பங்கள் வந்துட்டு இன்னும் அழகாக புலி யானையோடதெல்லாம் இது செதுக்கியிருந்தாங்க. அதுங்களோட நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு குளிக்க வேண்டிய இடத்துல போய் குளிச்சுட்டு திருப்பி வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மானோட பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. டீ எஸ்டேட்டு இங்கே வந்துட்டு மேலே ஏற ஏற குளிர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால டீ குடிக்கலான்ட்டு காரை நிப்பாட்டியிருந்தோம். நான் பாட்டுக்கு உள்ளே சடன்னு இறங்கி இந்த இலையெல்லாம் தொட்டு பார்க்குறது, வீடியோ எடுக்கிறது, உள்ளே போகிறதுன்ட்டு இருந்தேன். மேலே என் வீட்டுக்காரோட தம்பி வந்து சொன்னாங்க, அட்டைப்புழு நிறையா இருக்குங்கக்கா, பார்த்துங்கக்கா, அது ஒட்டுறதே தெரியாது, அது ரத்தம் நிறையா குடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தம்பி இப்படி சொல்கிறேன்னு பார்த்தா உள்ளே இறங்கி விளையாடிட்டு இருந்த எனக்கு ஒட்டலை. அந்த தம்பி இத்தனைக்கும் மேலோட்டமாக நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தது. அந்த தம்பியோட காலில் ஒட்டிக்கிட்டு ரத்தம் நிறையா குடித்து வெடித்து கீழே விழுந்துருச்சு. அந்த இடத்துல என்னடா காலில் ரத்தம் ஒழுகுதுன்னு பார்த்தா அந்த புழுவு ரத்தம் நிறையா குடிச்சதுனால அது வெடித்து கீழே இருந்ததில்ல, அதோட ரத்தம் தான் ஒழுகிருச்சு. மற்றபடி புண்ணு எதுவும் ஆகலை. இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த குடிசைக்குள்ளே உட்காந்துட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து கொடுத்தோம்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்கு தான் எடுத்து கொடுத்தது. புளி சாப்பாடு தான் கொண்டு போயிருந்தோம். ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது. தக்காளி ஊறுகான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதோட டேஸ்ட் புளி சாப்பாடோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக குளிருக்கு நல்லா இருந்தது.